அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று காண இருக்கும் பாடப்பகுதி 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல்ல அலகு 5 இருப்பாய்வு. நமது பாடப்பகுதியில் பயிற்சி கணக்கு 6 மூலமாக எவ்வாறு இருப்பாய்வினை தயார் செய்வது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னர் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. அது என்னன்னா, பற்று இருப்பில் என்னெல்லாம் வரும், வரவு இருப்பில் என்னெல்லாம் வரும் அப்படின்றத கவனிச்சுக்கோங்க. பற்று இருப்பில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, சொத்துக்களும் செலவுகளும் மட்டும்தான் பற்று இருப்பில் இடம்பெறும். அதே போன்று வரவு இருப்பில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகளும் வருமானங்களும் இடம்பெறும். இந்த பேசிக் கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இருப்பைவை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எளிதாக செய்து முடிக்க இயலும். கணக்கோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரூபாய் 1,50,000. முதல் நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான பொறுப்பு. பொறுப்புகள் அனைத்தும் வரவு இருப்பில் தான் இடம்பெறும். ஆகையால் முதல் தொகையான ரூபாய் 1,50,000 வரவு இருப்பில் எடுத்து எழுத வேண்டும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடனாளிகள் ரூபாய் 22,800. கடனாளிகள் நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான சொத்து. அனைத்து சொத்துக்களும் பற்று இருப்பில் இடம்பெறும் என்பதால் கடனாளிகளோட மதிப்பு ரூபாய் 22,800 பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும். அடுத்ததாக பெற்ற வாடகை ரூபாய் 500. பெற்ற வாடகை வியாபாரத்திற்கு ஒரு வகையான வருமானம். வருமானங்கள் அனைத்தும் வரவு இருப்பில் இடம்பெறும் என்பதால் பெற்ற வாடகை தொகை ரூபாய் 500 வரவு இருப்பில் எடுத்தெழுத வேண்டும். அடுத்தது வங்கி மேல்வரை பற்று ரூபாய் 3,100. வங்கி மேல்வரை பற்று நமது வியாபாரத்திற்கு ஒரு வகையான பொறுப்பு. பொறுப்புகள் அனைத்தும் வரவு இருப்பில் இடம்பெறும் என்பதால் வங்கி மேல்வரை பற்று ரூபாய் 3,100 வரவு இருப்பில் எடுத்தெழுத வேண்டும். அடுத்ததாக கடனீந்தோர் ரூபாய் 5,500. கடனீந்தோர் நமது வியாபாரத்திற்கு ஒரு வகையான பொறுப்பு. பொறுப்புகள் அனைத்தும் வரவு இருப்பில் இடம்பெறும் என்பதால் கடனீந்தோரின் மதிப்பாகிய ரூபாய் 5,500 வரவு இருப்பில் எடுத்தெழுத வேண்டும். அடுத்ததாக வளாகம் ரூபாய் 1,46,000. வளாகம் நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான சொத்து. சொத்துக்கள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும் என்பதால் வளாகத்தின் மதிப்பாகிய ரூபாய் 1,46,000 பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும். அடுத்ததாக தொடக்க சரக்கிருப்பு ரூபாய் 10,000. தொடக்க சரக்கிருப்பு நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான சொத்து. சொத்துக்கள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும் என்பதால் தொடக்க சரக்கிருப்பின் மதிப்பாகிய ரூபாய் 10,000 பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும். அடுத்ததாக கொள்முதல் ரூபாய் 45,000. கொள்முதல் நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான செலவு. செலவுகள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும் என்பதால் கொள்முதல் தொகையாகிய ரூபாய் 45,000 பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும். அடுத்ததாக விற்பனை ரூபாய் 75,000. விற்பனை நமது நிறுவனத்திற்கு ஒரு வகையான வருவாய். வருவாய் அனைத்தும் வரவு இருப்பில் இடம்பெறும் என்பதால் விற்பனை தொகையாகிய ரூபாய் 75,000 வரவு இருப்பில் எடுத்தெழுத வேண்டும். அடுத்ததாக விற்பனை திருப்பம் ரூபாய் 1,000. விற்பனை திருப்பம் நமது வியாபாரத்திற்கு ஒரு வகையான செலவு. செலவுகள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும். ஆகவே விற்பனை திருப்பும் தொகையாகிய ரூபாய் 1,000 பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும். அடுத்ததாக அளித்த தள்ளுபடி ரூபாய் 800. அளித்த தள்ளுபடி நமது வியாபாரத்திற்கு ஒரு வகையான செலவு. செலவுகள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும் என்பதால் அளித்த தள்ளுபடி ரூபாய் 800 பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும். அடுத்ததாக பெற்ற தள்ளுபடி ரூபாய் 1,000. பெற்ற தள்ளுபடி நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான வருவாய். வருவாய் அனைத்தும் வரவு இருப்பில் இடம்பெறும் என்பதால் பெற்ற தள்ளுபடி ரூபாய் 1,000 வரவு இருப்பில் எடுத்தெழுத வேண்டும். அடுத்ததாக கூலி ரூபாய் 2,900. கூலி நமது வியாபாரத்திற்கு ஒரு வகையான செலவு. செலவுகள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும் என்பதால்
கூலி தொகையாகிய ரூபாய் 2900 பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும். அடுத்ததாக சம்பளம் ரூபாய் 3500. சம்பளம் நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான செலவு. செலவுகள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும் என்பதால் சம்பளம் தொகையாகிய ரூபாய் 3000 பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும். அடுத்ததாக கழிவு கொடுத்தது ரூபாய் 1100. கழிவு கொடுத்தது நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான செலவு. செலவுகள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும் என்பதால் கழிவு கொடுத்தது ரூபாய் 1100 பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும். அடுத்ததாக பொது செலவுகள் ரூபாய் 2000. பொது செலவுகள் நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு வகையான செலவு. செலவுகள் அனைத்தும் பற்று இருப்பில் இடம்பெறும். ஆகையால் பொது செலவுகள் ரூபாய் 2000 பற்று இருப்பில் எடுத்தெழுத வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கணக்கில் உள்ள அனைத்து விவரங்களையும் இருப்பாய்வில் எடுத்து எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் பற்று இருப்பு கட்டலாம். பற்று இருப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடனாளிகள், வளாகம், தொடக்க சரக்கிருப்பு, கொள்முதல், விற்பனை திருப்பம், அளித்த தள்ளுபடி, கூலி, சம்பளம், கழிவு கொடுத்தது மற்றும் பொது செலவுகள். இதை அவ்வளோத்தையும் கூட்டினீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 2,35,100. அடுத்ததாக வரவு இருப்பு கட்டலாம். வரவு இருப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல், பெற்ற வாடகை, வங்கி மேல்வரை பற்று, கடனீந்தோர், விற்பனை, பெற்று தள்ளுபடி. இந்த தொகை அனைத்தையும் கூட்டும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 2,35,100. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பற்று இருப்போட தொகையும் வரவு இருப்போட தொகையும் சமமாக இருக்குது.